ஃபியூச்சர் அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளுடைய 1 in 10 சீரீஸ்ல ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிதி ஆணையம் தொடர்பான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நிறைய டாபிக்ஸை 10 நிமிஷத்துக்குள்ள பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம். இந்த நிதி ஆணையம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்புல ஆர்டிகல் 280 அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரத்து 280 குறிப்பிடப்படக்கூடியதான் இது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு அரசியலமைப்பு சார் அமைப்பு அப்படிங்கிறத பாக்குறோம். சரிங்களா? ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பா இந்த பினான்ஸ் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிதி ஆணையத்தை பார்க்கலாம். இந்த நிதி ஆணையம் அது மட்டும் இல்லாம ஒரு குவாசி ஜுடிஷியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு பகுதி அளவு சட்டப்பூர்வ அமைப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஒரு பகுதி அளவு சட்டப்பூர்வ அமைப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படின்னா அவங்களுக்குன்னே சில அதிகாரங்கள்லாம் உண்டு. அந்த அதிகாரங்கள்ல யாரும் தலையிட முடியாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த நிதி ஆணையம் எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி சார்ந்த உறவுகளை முடிவு செய்வதற்காக. சரிங்களா? மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையான நிதி உறவுகளை முடிவு செய்யறதுக்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த நிதி ஆணையம் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய வெர்டிகல் இம்பேலன்ஸ் அண்ட் ஹரிசாண்டல் இம்பேலன்ஸ் வந்து சரி செய்வாங்க. அது என்னங்க வெர்டிகல் இம்பேலன்ஸ் அண்ட் ஹரிசாண்டல் இம்பேலன்ஸ் தெரிஞ்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இங்க இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இருப்பாங்க, மாநில அரசுகள் வந்து இருப்பாங்க. ஸோ அங்க இருக்கிற மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய டாக்ஸேஷன் பவர் வந்து அவங்களுக்கு இருக்கும். வரி விதிக்கக்கூடிய அதிகாரமும் டாக்ஸ் ரெவன்யூவும் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். ஆனா இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய டாக்ஸேஷன் பவர் வந்து கம்மி. சரிங்களா? டாக்ஸ் ரெவன்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி. ஏன்னா டாக்ஸேஷன் பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், வரி விதிக்கக்கூடிய அதிகாரங்கள் கம்மி. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம், எக்கச்சக்கமான பணிகள் உண்டு, எக்கச்சக்கமான பொறுப்புகள் இவங்களுக்கு உண்டு. ஸோ இப்போ இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான இந்த வரி தொடர்பான சில இன்இக்வாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஏற்றத்தாழ்வுகள், இம்பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இல்லையா, அந்த ஏற்றத்தாழ்வுகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வெர்டிகல் இம்பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேலிருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வு. ஸோ இந்த ஏற்றத்தாழ்வை பொறுத்த வரைக்கும் இதை சரி செய்யணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய மாநிலங்கள் இருக்கலாம். ஒரு தமிழ்நாடு இருக்கலாம், ஒரு பீகார் இருக்கலாம், ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு உத்தரப்பிரதேசம் இருக்கலாம், ஒரு கேரளா இருக்கலாம், ஒரு மகாராஷ்டிரா இருக்கலாம். இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு இடையே மக்கள் தொகை வேற, பொருளாதார பங்களிப்பு வேற, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அப்போ இங்க இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இடையே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த 28 மாநிலங்களுக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நிதியை வந்து எப்படி பிரிச்சு கொடுக்கறது, மத்திய அரசுல இருந்து ஒட்டு மொத்தமா இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும், இங்க 100 ரூபா வருதுன்னா அதுல எவ்வளவு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும், அந்த இங்க வருது இல்லையா மொத்த மாநில அரசுகளுக்கு வழங்கப்படக்கூடிய அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை எப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரிக்கிறது அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த ஹரிசாண்டல் இம்பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த கிடைமட்ட பிரிவையும் வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஒரு மாநில அரசாங்கம் மற்றும் மத்திய அரசாங்கத்திற்கு இடையான அந்த நிதி உறவுகளை மேம்படுத்துவது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிதி சார்ந்த உறவுகளை மேம்படுத்துவது இவங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அமைக்கப்படுவாங்க. ஸோ இதன் காரணமாவே இவங்க நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெம்பரவரி பாடி அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு, ஒரு தற்காலிக அமைப்பா நம்ம பார்க்கலாம். யார் இவங்க அமைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் தான் வந்து இவங்களை அமைப்பாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சரிங்களா? குடியரசுத் தலைவர் தான் இந்த நிதிக்குழு அல்லது நிதி ஆணையத்தை வந்து அமைப்பாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாம இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய நிதி ஆணையத்தினுடைய பணிகளை பத்தி ஆர்டிகல் 280 கிளாஸ் 3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இங்களுடைய சரத்து 280 உட்பிரிவு 3 வந்து பேசியிருக்கு. அது என்ன பேசுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய பினான்ஸ் கமிஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதி ஆணையத்துக்கு பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் வந்து சில வேலைகளை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் கேட்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கறதுனா இவங்களுடைய வேலை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த சரத்து 280 உட்பிரிவு 3 வந்து குறிப்பிடுது. சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய சப் கிளாஸ் 3 வந்து அதை தான் குறிப்பிடுது அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ப இவங்களுக்கு என்னென்ன வேலையெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையான வரி பகிர்வை முடிவு செய்யணும். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 100% வரியில எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு வழங்கணும் அப்படிங்கறத இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய கிராண்ட் இன் எய்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு அவங்களுடைய நிர்வாகத்தை நடத்துறதுக்காக
ஒரு குறிப்பிட்ட மானியங்கள் கொஞ்சம் பணத்தை வந்து வழங்குவாங்க. அது வந்து 275 சரத்து 275ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ அந்த மானியம் வந்து எவ்வளவு வழங்கப்படணும் அப்படிங்கறத இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணலாம்னா ஏதாவது கேட்கலாம். இந்த இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தலாம்னு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க. இல்ல இந்த பொருளாதார கட்டமைப்பை மறுபடியும் நம்ம வலுப்படுத்தணும், அதற்கான பரிந்துரையை கொடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கலாம். அதற்கான பரிந்துரைகள்லாம் யாரு கொடுப்பா அப்படின்னு இந்த பினான்ஸ் கமிஷன் வந்து வழங்குவாங்க, நிதி ஆணையம் வந்து வழங்குவாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? ரைட். சோ தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிதி ஆணையத்தினுடைய ரெக்கமெண்டேஷன் ஆர்டிகல் 281 சரத்து 281 என்ன கொடுக்குதுன்னா, நிதி ஆணையத்தின் பரிந்துரை. சரிங்களா? நிதி ஆணையத்தின் பரிந்துரையை பத்தி குறிப்பிடுறது சரத்து 281 அப்படிங்கிறத பாக்குறோம். சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் 16 நிதிக்குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நிதி ஆணையம் மற்றும் நிதிக்குழுக்களினுடைய தலைவர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. சரிங்களா? அதனுடைய காம்போசிஷன் எப்படி இருக்குன்னா, அதனுடைய அமைப்பு ஒரு தலைவர் இருப்பார், சேர்பர்சன் தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒருத்தர் இருப்பாரு. இவருக்கு கீழே 4 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. அப்போ இந்த குழுவினுடைய தலைவர்கள் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ 16 நிதிக்குழுவும் எனக்கு தெரியணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ரொம்ப இம்பார்ட்டனா ஒரு சில நிதிக்குழுக்கள் வந்து இருக்காங்க. முதலாவது நிதிக்குழு கே.சி. நியோகி தலைமையில் 1951 அமைக்கப்பட்டது. ஸோ அதுக்கடுத்து இரண்டாவது நிதிக்குழு கே. சந்தானம் அவர்கள் தலைமையில் 1956 அமைக்கப்பட்டது. ஸோ அதுக்கடுத்து நான்காவது நிதிக்குழு பி.வி. ராஜ்மன்னார் தலைமையில் 1964 அமைக்கப்பட்டது. ஸோ அதுக்கடுத்து 10வது நிதிக்குழு கே.சி. பந்த் அவர்கள் தலைமையில் 1992 அமைக்கப்பட்டது. 12வது நிதிக்குழு 2002 சி. ரங்கராஜன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டது. 13வது நிதிக்குழு டாக்டர் விஜய் எல் கேல்கர் அவர்கள் தலைமையில 2007 அமைக்கப்பட்டது. 14வது நிதிக்குழு டாக்டர் ஒய்.வி. ரெட்டி அவர்கள் தலைமையில 2013 அமைக்கப்பட்டது. 15வது நிதிக்குழு 2017 நந்தகிஷோர் சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், என்.கே. சிங் அவர்களுடைய தலைமையில 2017 அமைக்கப்பட்டது. அதுக்கடுத்து 16வது நிதிக்குழு 2023 அரவிந்த் பனகாரியா அவர்களுடைய தலைமையில 2023 அமைக்கப்பட்டது. இவங்களுடைய பரிந்துரை 2026 இருந்து 31 வரைக்கும் செயல்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த 16வது நிதிக்குழுவினுடைய பரிந்துரை தான் வந்து செயல்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். நாம அவங்களுடைய பரிந்துரை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே ஒரு வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? நம்மளுடைய 1 in 10 சீரீஸ்ல தனியாவே அவங்களுடைய வீடியோ பார்க்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா நமக்கு வேணும் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய முக்கியமான நிதி ஆணையங்கள் 1, 2, 4, 10, 12, 13, 14, 15 பிளஸ் 16. சரிங்களா? இந்த நிதி ஆணையங்களுடைய தலைவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க, ஒரு வரிசைப்படுத்த கேட்டிருப்பாங்க. சரிங்களா? சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நிதி ஆணையம் தொடர்பான சில விஷயங்கள் அல்லது நிதிக்குழு தொடர்பான சில விஷயங்கள். மெயினா அவங்கள வந்து யாரு அமைக்கிறா, சோ அதை குறிப்பிடக்கூடிய சரத்துகள் என்ன, இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன, சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் இம்பேலன்ஸை இவங்க எப்படி சரி பண்ணுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம 16வது நிதிக்குழுவனுடைய ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பரிந்துரைகளை பத்தி தனியாவே பார்க்கலாம். ஓகேவாப்பா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க அண்ட் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்க. தேங்க்யூ.